வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு தான் அது. அதை நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 4-5 செடி தாங்க வச்சோம். கத்திரிக்காய் நாற்று சந்தையில் வாங்கி வச்சோம். அது பாருங்கள் நல்லா வளர்ந்து ஓரளவு எங்களுக்கு காய் நிறையா தருது. ஒரு தடவை நாங்கள் பறித்தோம்னா 1 கிலோவுக்கு குறைவு இல்லாமல் நாங்கள் பறிப்போங்க. அதிக உரமும் பூச்சி மருந்தும் நாங்கள் அதுக்கு போடலை. இருந்தாலும் 1-2 பூச்சி கத்திரிக்காய் இருக்கும். அதெல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்ல கத்திரிக்காயை எடுத்து அதை நல்லா அலசிட்டு நம்ம அதை சமைச்சு நம்ம வச்சுக்குவோம். நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எப்படியாவது பறிச்சிருவோம் 1 கிலோ கிட்ட. அது இப்போ மழை கொஞ்சம் அதிகம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஓரளவு நல்லாவே காய்ப்பு இருக்குது. நிறைய மண் தரையிலலாம் கீழே செடி வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருக்கு. மண்ணிலலாம் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். அதை கத்திரிக்கோல் வச்சு தான் நாங்கள் நறுக்கிறோம். செடி பிஞ்சு போயிடுமோன்னு பயம். இது நல்லா அழகாக கழுவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அந்த பூச்சி எறும்பெல்லாம் போயிருட்டோங்க. நிறைய மண்ணில் விழுந்ததுனால நிறைய மண் இருக்குது கத்திரிக்காயில். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்காங்க. ஒரு பேனில் மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வரட்டா அதை தனியாக ஒரு தண்ணி இல்லாத தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காயட்டுங்க. அதில் ஒரு 4-5 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30-40 உரித்து சேர்த்துக்கங்க. அதில் நாங்கள் 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் அதில் எடுத்திருக்கேன், பிஞ்சாக எடுத்திருக்கேன். அது கூட நல்லா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 4 கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுதே உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாப்பொடி தாங்க வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி அதோடு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வதக்கினதோட வரட்டா வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, மிளகு ஜீரகம், அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து கத்திரிக்காவை நல்லா 4ஆக கீறி, பூச்சி பார்த்து நல்லா 4ஆக கீறி அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. காய் பூச்சி இல்லாத காயை எடுத்துக்கங்க. 4ஆக வகுந்து பார்க்கும் பொழுது, அதை கீறி பார்க்கும் பொழுது அதில் பூச்சி இருந்தாலும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கங்க. அதில் போட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பரட்டி இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி கரைசல் தண்ணியில் நம்ம அரைச்ச அந்த ஸ்டஃப் பண்ண அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அது மிச்சம் இருக்கிறத சேர்த்திக்கலாம். இப்போது இதில் நிறைய காரம்லாம் நிறைய இருக்குங்க. வாயில் ஊற்றி பாருங்கள். அதில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கங்க. என்னோடதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் மறுபடியும் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது ஓரளவு தண்ணி பதமாகவே இருக்கட்டும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம்.
கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேகணுங்க. வெந்து கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. நம்ம வதக்கும் பொழுது கத்திரிக்காயினுடைய மேல் பாகமெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து அடிபாகம் வந்து நல்ல 10 நிமிஷத்தில் தான் அது வேகும். நல்லா கொதித்து வேகணும். இப்போ பாருங்கள், சூப்பரான எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஒரு நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் தொட்டுக்கலாம். அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.